டோர் டெலிவரி, எக்ஸ்பிரஸ் டெலிவரி, சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி எல்லாமே இருக்கு. நீங்க அட்ரஸையும் லிஸ்டையும் மட்டும் கொடுங்க. அடுத்த அரை மணி நேரத்துல ஜாமான் உங்க வீடு தேடி வரும். பக்கத்து தெருதானா? நானே கொண்டு வந்து கொடுக்கறேன்னு. சரி சரி. சித்தி, நீங்க டெலிவரிக்கெல்லாம் போறீங்களா? பக்கத்துல ஏதாவதுனா போவோம் குமார். இருக்கிறது 2 பேர் தான். அவரையே எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்க முடியாதுல்ல, அதான். ஆமா, நானே உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். சித்தப்பா எப்படி இருக்காரு? இன்னமும் சோக கீதம் தான் வாசிச்சிட்டு இருக்காரு. அக்கா அக்கா. என்னம்மா? எங்கக்கா போறீங்க? மளிகை ஜாமான் வாங்கதா. அங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கா? ஆமா. அக்கா எதுக்குக்கா அங்கெல்லாம் போய்கிட்டு? நம்ம கடையில தான் எல்லா ஜாமானும் இருக்கே. வருஷ கணக்கா அங்கதான் வாங்கிட்டு இருக்கோம். அக்கா இனிமே நம்ம கடையில வாங்குங்கக்கா. அங்க மளிகை பொருள்லாம் நல்லா தரமா இருக்குமா? அக்கா இங்கேயும் நல்ல தரமா இருக்கும்க்கா. அவங்க யார்கிட்ட சரக்கு எடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் நாங்களும் எடுக்கிறோம். எங்க கிட்டயும் தரமா தான் இருக்கு. நீங்க எங்க கிட்டயே வாங்குங்க. அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸை விட நாங்க கம்மியா தான் வியாபாரம் பண்றோம். எங்களுக்கு பெருசா லாபம் சம்பாதிக்கிற ஆசைலாம் இல்ல. ஓரளவுக்கு லாபம் வந்தாலும் கஸ்டமரோட சந்தோஷம் தான் முக்கியம். அதான். பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, 3 பொருள் வாங்கினா ஒரு சோப்பு ஃப்ரீ. 500 ரூபாய்க்கு வாங்கினா 1 கிலோ சர்க்கரை ஃப்ரீக்கா. 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 1/2 லிட்டர் எண்ணெய் ஃப்ரீக்கா. அப்படின்னா இங்கே சாமான எல்லாம் வாங்கிடுவோமா? சரிக்கா. வாங்க வாங்க வாங்க. இந்தாமா. இந்தாங்க. இந்தாமா. ஏங்க இதுல இருக்கிற பொருள்லாம் எடுங்க. இந்தாமா லிஸ்ட். தாங்க. அக்கா நான் சொன்ன மாதிரி ஃப்ரீயா எண்ணெய்லாம் வச்சிருக்கேன். சரிம்மா. இனிமே நம்ம கடையிலேயே வாங்குங்க. சரிம்மா. கண்டிப்பா வாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஓகே. 10 நிமிஷத்துல 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்தாச்சு. சூப்பர் சித்தி. சித்தப்பா, சித்திய பார்த்து கத்துக்கங்க வியாபாரம் எப்படி பண்ணணும்னு. எதடா கத்துக்க சொல்ற? அடுத்தவங்க பொழப்ப கெடுக்கிறதுக்கு இப்படி யாருகிட்ட கத்துட்டு வந்து நிக்கிறானே தெரியல. இத நான் வேற கத்துக்கணுமா? என்ன சுகன்யா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நம்ம கடைய உங்க மச்சான் கடையோட பிரான்ச்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப எதுக்கு அங்க விட இங்க கம்மியான விலைக்கு ஜாமான் எல்லாம் கொடுக்கறதா சொல்ற? ஆமாங்க, 2 ரூபாய் கம்மியா தானே குடுக்கறோம். தப்பு சுகன்யா நீ பண்றது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இனிமே இப்படி பண்ணாத. வியாபாரம்னா இப்படிதான் பண்ண முடியும் சித்தப்பா. இத பாருடா, வளர்த்து விட்டவங்களுக்கு எதிராக துரோகம் பண்றது ரொம்ப தப்பு. என்ன நீங்க, இதெல்லாம் துரோகமே இல்ல, பிசினஸ் டெக்னிக். அப்படியே நீங்க துரோகமா நினைச்சாலும் தப்பு இல்ல. அவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணலாம். உங்களை வீட்டை விட்டு வெளியே அமிச்சவங்க தானே. என்னால முடியாதுடா, முடியவே முடியாது. என்னால அப்படி துரோகம் பண்றதுக்கெல்லாம் முடியாது. அப்ப நம்ம கடையில வியாபாரம் நடக்காது. பரவாயில்லையா? பரவாயில்ல, நடக்கிற வியாபாரம் நடந்தா போதும். அதுக்கு என்ன இப்போ? உங்களை நம்பி உங்க அண்ணனுங்க 2 பேரும் இந்த கடையில பணம் போட்டிருக்காங்க சித்தப்பா. உங்களை மதிக்காத மச்சானுக்காக அவங்க நம்பிக்கையை குழி தோண்டி புதைக்க போறீங்களா? அப்போ அது துரோகம் இல்லையா? நீ என்ன வேணா சொல்லிட்டு போ குமாரு. நான் இந்த அநியாயத்துக்கெல்லாம் துணையா நிக்க மாட்டேன். நியாயமா என்னால என்ன சம்பாதிக்க முடியுமோ அது எனக்கு வந்தா போதும். இத பாரு சுகன்யா, இனிமே பாண்டியன் ஸ்டோர்ஸோட பேரே உன் வாயில வரக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கடையை பார்த்துக்க. இவர் என்ன சித்தி இப்படி இருக்காரு? இவரு எப்பவுமே இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்ல. அதான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதுபடிதான் நான் நடக்க போறேன். ஆமா. இந்தாங்க. அப்பா.
மொத்தம் 1500 ரூபா. என்னது? பில்லு மொத்தம் 1500 ரூபான்னு. இம்புட்டு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, ஆகதானங்க செய்யும். ஏங்க கடையில இருந்த உங்களுக்கு தெரியாதா? ஆகுந்தேன். சோப் பவுடரு, தர துடைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ம். எல்லாம் ஓகே தான். ஆனா இன்னைக்கு நைட் நம்ம சாப்பாட்டுக்கு சமைக்க பொருள் வாங்கணும்ல, அதோட அமௌண்ட் மட்டுமே 300 ரூபாய்க்கு மேல வருது. வரதானங்க செய்யும். இல்ல மீனா, விலை ஜாஸ்தி, அதிகம். வாங்கின பொருள் எல்லாத்தையும் இப்பவே நாம யூஸ் பண்ணிட மாட்டோம்ல. நெய்யே 2 வாரத்துக்காவது வரும். முந்திரி பருப்பு போறப்ப வர்றப்ப யாரும் எடுத்து திங்காம இருந்தா கொஞ்ச நாளைக்கு வரும். உப்மாவுக்கு எதுக்கு நெய், முந்திரி பருப்பெல்லாம்? அதெல்லாம் போட்டாதாங்க உப்மாவை வாயில வைக்க முடியுது. இல்லனா ரொம்ப கஷ்டம், தொண்டையில இறங்க மாட்டேங்குது. ஆ. ஒரு உப்மாவுக்கு 300 ரூபாய் செலவு பண்றதுக்கு பேசாம ஹோட்டலே போய் சாப்பிட்டு வந்துடலாம். பேசாம ஹோட்டல்லயே சாப்பிடலாமா? ஆ? வேணாம் வேணாம். மணி 7 இனிமே நான் போய் சமைக்கணும்னு நினைச்சாதான் இன்னும் கடுப்பாகுது. பரவாயில்ல மீனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாமே. ம்? ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சமைக்கவா? ஆ, 1 மணி நேரம் கழிச்சு கூட நீ சமைக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆ. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீ மட்டும் எனக்கு போட்டு தருவியா? ஆ. நான் வழக்கமா இம்புட்டு டயர்டாலாம் ஆக மாட்டேன். ஆனா எனக்கு நிறைய வேலையா, அதான். எனக்கும் அதேதான் மீனா. சரி, இஞ்சி டீயா ஏலக்காய் டீயா? ஏதாவது ஒரு டீ போடு. சக்கரை அதிகமாவா கம்மியாவா? ஏய், மீடியமா போடு, அது கூட உனக்கு தெரியாது. ஞாபகம் இல்லைங்க. ஆ. ஏய் ஏய், ஆ, என்ன? டீ போடுறதுக்கு பால் வேணாமா? டீ போடுறதுக்காக தானே பால் வாங்கிட்டு வந்து வச்சோம், அதை எடுத்துட்டு போ. ம், ம், ம். மறந்துட்டேன். ஆ, இப்படி போறா இவ, எந்த லட்சத்துல டீ போடுவா? ஏங்க இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நான் டீ போடவா? ஏய், தலை ரொம்ப வலிக்குது மீனா, அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஆ? அதுவும் சரிதான், எனக்கும் தலை வலிக்குது. நான் போய் டீயவே போடுறேன். இவங்க எதுக்கு இப்ப கூப்பிடுறாங்க? ஆ, சொல்லுங்க மேடம். ஆ, பார்த்துட்டேன். அந்த ஃபைல்லாம் சைன் பண்ணி அனுப்பியாச்சே. நம்ம பக்கத்துல எந்த தப்பும் கிடையாது. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஏன் டீ இன்னும் வரல? ஐயோ, அப்ப நமக்கு இன்னைக்கு டீ கிடையாது போல இருக்கே. டைரக்டா உப்புமா கொடுத்துருவாளோ? இப்ப இருக்கிற நிலைமைக்கு அது வந்தா கூட பரவாயில்லதே. அப்பா. சரவணா, பொருளை எடுத்து வச்சிட்டியாப்பா? ஆ, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஆ, சரி சரி. இந்தாங்க. எவ்வளோ ஆச்சு? 260. ஆ, சரிப்பா. அப்பா, இந்தாங்க. வரேன்பா. வாங்க.
அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. யார் மேலே இருக்க கோவத்தை நான் உங்க மேல காமிச்சிட்டேன்ப்பா. நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது. என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. அப்படியாண்ணே? சரிண்ணே, நான் அப்பா கிட்ட பேசிடுறேன். சரிண்ணே. அப்பா அரிசி மண்டியில இருந்து கூப்பிட்டாங்க. நாளைக்கு மதியம் வந்து குடோன்ல அரிசி மூட்டை இறக்கிறவான்னு கேட்டாங்கப்பா. அது எதுக்கிட்ட ஏன்ட கேட்குற? எனக்கு என்ன தெரியும்? அப்பா நீதே எல்லாத்தையும் பார்த்துக்கிறவனாச்சுல, இதையும் நீயே பார்த்துக்க. அப்பா என்னடி மயில கூப்பிடுறேன்னு போன, அவ எங்க? அம்மா நான் கூப்பிட்டுட்டேன், அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அழுதுட்டு தான் இருக்காளா? அழல, ஆனா ரொம்ப வருத்தமா இருக்காக. சமைக்கும் போது அக்கா வரல, நான் போய் கூப்பிடவா? இவ ஒருத்தி. அதான் நீ ஏற்கனவே 2 தடவை கூப்பிட்டு பார்த்தல்ல, அப்புறம் என்ன? அப்ப வராதவ இப்ப நீ கூப்பிட்டா உடனே வந்துட போறாளா? தனியா இருக்கணும்னு நினைக்கிறா போல. கொஞ்ச நேரம் இருக்கட்டும், சாப்பிடுற நேரத்துக்கு அவளை கூப்பிடுறேன். அம்மா கடையில என்ன நடந்திருக்கும்? எனக்கு என்னடி தெரியும்? நானும் உங்களை மாதிரி வீட்டுல தானே இருக்கேன். அங்க ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமோ என்னமோ. அம்மா. வாடா. என்னென்ன இது? திறந்து பாரு அரிசி. ஹை, காஜு கட்லி. தேங்க்ஸ் நே. சாப்பிடு. இருங்க வந்துடுறேன். எடுத்துக்கோங்க நீ. உங்க அண்ணா உனக்கு தானே வாங்கிட்டு வந்தது, நீயே சாப்பிட்டுக்கோ. ஏய், கல்யாணமானா எல்லாமே பொண்டாட்டிக்கு தான் வாங்கி கொடுக்கணுமா என்ன? அப்பப்ப தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் வாங்கி கொடுக்கலாம்ல. வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. அரிசி கிட்ட ஸ்வீட்டை கொடுத்ததும் உன் முகம் கோணிட்டு போறத நான் பார்த்தேன்ல. அரிசிக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தது தப்பு இல்ல, எனக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம். அண்ணி, 1/2 கிலோவும் நானா சாப்பிட போறேன். ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இந்தாங்க. அம்மா இந்தாமா. ஏய், குடுக்கறதான் குடுக்கற, அத முழுசா குடுத்தாதான் என்னவா? குடுறி. அம்மா நீ ஸ்வீட் எல்லாம் அதிகமா சாப்பிட கூடாது. அட ஏய், குடுடி. என்ன பாக்க வச்சு சாப்பிடறா பாரு, நான் சாப்பிட கூடாதான். Thank you. காலையில தான் எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குன்னு அன்னைக்கிட்ட சொன்னேன். மறக்காம வாங்கிட்டு வந்துருச்சு பாரு, அதுவும் எனக்கு பிடிச்ச ஸ்வீட். ஏய் போதும் போதும், சாப்பிடுற நேரம். ஸ்வீட் தின்னா அப்புறம் யார் சமைச்சு வச்சதெல்லாம் சாப்பிடுறது? நான் இதையும் சாப்பிடுவேன், இது எல்லாத்தையும் சாப்பிடுவேன். ஐயா. ஆமா, அக்காக்கு ஸ்வீட் கொடுக்க வேண்டாமா? ஏய், வருத்தத்துல இருக்காடி, அவகிட்ட போய் ஸ்வீட்டை நீட்டுவியா? கொடுமா. வந்ததும் எதுவும் கேட்க வேண்டாம். அண்ணே, இந்தான ஸ்வீட். எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. அட சாப்பிடு. அப்பா இந்தாங்கப்பா, எடுத்துக்கோங்க. சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கு போ ஸ்வீட் எல்லாம்? அப்பா சாப்பிடுங்கப்பா, நல்லா இருக்கும். கொஞ்சமா கொடு.
போதும்பா. அப்புறம் கேட்டாலும் இப்ப கேட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். கேட்டுடலாம், அதான் சரி. சரவணா, அம்மா கடையில வச்சு மயிலும் நீயும் ஏதாவது சண்டை போட்டீங்களா? ஏமா கேக்குற? இல்லடா, அவ திடுதுப்புன்னு ஆட்டோல வந்து இறங்கி ரூம்குள்ள போய் அழுதுட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் ரூம் விட்டு வெளியில வரவே இல்ல. என்னடா பிரச்சனை? நாங்களும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எல்லாரும் மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறோம், பதிலே சொல்லலடா. என்னடா நடந்துச்சு? எதுவும் நடக்கலாமா? என்னடா நீ எதுவுமே நடக்காம தான் அழுதுட்டு இருக்காளா? ஏங்க நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? இவரு தயவு செய்து இவங்க கதையை என்கிட்ட கேட்கவே கேட்காத. ஏய், இவ இப்ப எல்லாம் நம்ம வளர்த்த பிள்ளை மாதிரியா இருக்கான். ஐயோ, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. யாராவது ஒருத்தராவது தெளிவா பேசுங்களேன். பாவம், அந்த பிள்ளைய வீட்டுல வச்சு வசது பத்தலன்னு கடையில வர வச்சு வச்சுக்கிறியான். பத்தா குறைக்க தெருவுல வர நின்று வச்சுக்கிறியான். அந்த பிள்ளை முச்சந்தில் நின்று கண்ணீர் சிந்திக்கிருக்கு. பாவம் இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போப்பான்னு நினைச்சு விட்டேன். ஏண்டா, உங்க சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாதடா? பாவண்டா அந்த பொண்ணு. மா, மயிலுகிட்ட நான் பேசிக்கிறேம்மா. டேய், எதுக்குடா அழ வைக்கணும்? அதுக்கப்புறமா பேசணும். அவகிட்ட நல்லா நடந்துக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நான் பாத்துக்கிறேம்மா, நீ விடு. இவன் ஒருத்த பாத்துக்கிறேன் இப்படி சொன்னா எப்படிடா? ஏய், இவ ஒருத்தி அதே நான் பாத்துக்கிறேன் பேசிக்கிறேன்னு சொல்றியால, விடு. ஏங்க நீங்க வேற அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நான் யாரு கூட சேரலடி சாமி. இங்க பாரு, நம்ம ஒரு அக்கறையில வீட்டை ஏதாவது புத்திமதி சொல்லுவான். இவன் உனக்கு என்ன எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அவன் நம்மளுக்கு புத்திமதி சொல்லுவான். இப்படி பேசுற நம்ம என்ன பேச முடியும் சொல்லு? இங்க பாரு, தயவு செய்து மேற்கொண்டு ஏதாவது பேசாம இருக்கியா? அவன் பிரச்சனை அவனே பாத்துக்கிட்டேன். எனக்கு பசிக்குது, வந்து முதல்ல சோத்த போடு. என்னதான் நடக்குதோ? நல்லா தானே அந்த புள்ள. ராஜி வாமா. மயிலு வா சாப்பிடலாம். இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம். இத பாரு, என்ன यूट्यूब चैनल हाँ बहना ये जीवन तो प्यान ना गाड़े तेरे जाने जय बढ़िया बजे ना वो दन पल्ले भी सही था लोग नजर खा गई है जाने को आज वाला उठी कड़ी है हाँ तो उठी है ओके यही में इधर देखो ये देखो सरिया मकई गराने सांड पवाओ जाएगो सान या करे सा सदवे सा और हूं जाड़े में ओडे वन बैठी हैं इन्ने पिचू या किते या के और तो दांदला आया करे उठी खड़ी होन पैदा होन लो और दिख दी रांदी है ए गर्मी की वजह से गंद मार कर होन जाओ ओजो तुम कर गई अजो वनेन सलारी वदी पहले आले कितले तारे आले ये बिया सिस्टम है वो बिया होना हर शायद अपना अपना दिमाग होना चाहिए पहले जाग बाला की है तो खतरक बाला की
Katla kana wal ko baki. Eu não acredito, velho. दस्ती पावर बैंक उस्मान धक्के खा तो सेक कहीं गुशा क्या किदा अब ढींगा या तो वो है मैं के तकड़ा थी आया उसे दिखाया बंदा चेंज लबड़ा थी वजह ते दिखाया किने मैंने बिच याद कर दे उस्मान उतना बना तेरा नहीं वीडियो ना मैं बंदे कड़े नहीं आप याद कर दिया वे और तो चावा चूहा देख चूहा के मैं छोड़ी दी को भी दो बाबर आकड़े फैजिया ओए ओ फैजिया आ तक टाफियां दे वहां जानू ओए उधर नहीं Ora da bebida. हां अरे वाह गेनो जानू ओए हां कहना सा बैठू है दू हां गेन ओ तो फटा चालो ये हां देख देसी हां आनी ले आई पूरी बने दाखले हां Daniel दिया था कि हां वो तो नहीं बैठा जा तू संगे उठी तो चला रे ना उधर पेड़ी में ले ये बन जाए ना दरान चेत के दल बस बात है कहीं काम तो नहीं दी ऐसे ही करना है देखो मत बस मैं तो दूंगा देखो रात का ना लेके आने खदाने वाला बस अकेला थी खा एक बंदा बोलिया पे दे खा उधर की आवे कैसे ना दो हां है नहीं मिठा हां वाला तो देख पिजानिया ओए सुन दे कहीं बूढ़ा है ए बुढ़ी चार ना तो चार नहीं बनी आठ चार बनी के में चार कर ना तो मुंह क्यों पे दे टाप चेत तो दे वो चेत तो दे में सी तो बाप चेत हूं पाड़ी ना सबके बाप वैसी आप चेत दे वो आप दे वैसे चेत ते निकी हो चेत वैसी मोटा गुले पका आज बोलो आया बेटा तुम्हारे मान्या
क्या है हाथ पे बंदा था मेरे को मैं तो कोई गाल की हम चार लाख नाल बनी रही है लाख रुपए का गेट हो सी हो साईं नहीं आया मैं हाँ है नहीं आ किदा अच्छा 5 तारीख को अंदर पीले वाली हाँ हाँ सजा क्या तुझे देना पे बात क्या सजा देसी 5 तारीख मुश्किल है साजी कैसी क्या और ऐसे पेश चलती पड़ी है सजा हर कोई मुकर्रर करने को एप्लीकेशन कोई शगन दरखास्त नहीं करना जमाना तो हर कोई फैसला करना शकीला बैठे शकीला लगा शकीले लगा वो अभी थी अपनी जो परिचय के तू जमानत है मैं तो वाले तो कुछ ना कुछ पैसा नहीं बात ਜਿਹੜੇ ਪਕੜਦੇ ਦੇ ਜਿਹੜਾ ਗਵਾਹ ਹੈ ਹਿੰਦਾ ਅੱਬਾ ਦਾ ਹੈਗਾ ਯਾਨੀ ਜ਼ਮਾਨਤ ਹੀ ਹੈ ਜੇ ਅੱਬਾ ਜ਼ਮਾਨਤੀ ਹੋਏ ਉਹ ਯਾਲਾ ਜਾਣੇ ਜਿਹੜਾ ਕੁਝ ਲਾਵੇ ਉਹ ਠੀਕ ਹੈ ਲਾਜ਼ਮੀ ਹੈ ਵਕੀਲ ਲਗਾ तू क्या है क्या हो रहा है सही
का जी जी और तो वैसे 160 भेजे सी 40 रुपया घाट लगे 12 मिनट बना देना इंग्लिश कंटेंट अस्सलाम वालेकुम। चलो ठीक है मौसम भाई। अल्लाह भवन इंटरनेट द्वारे पूरा सूरत सिक्योरिटी कोड काट दिया है सिक्योरिटी कोड अदा ये क्या चीज की थी भाई अच्छा अच्छा चलो मैं सिक्योरिटी कोड काट दिया मैं तो डिवाइस लॉग कर देता ठीक है व्हाट्सएप चैनल नहीं यार मेरा व्हाट्सएप चैनल नहीं है सोच रहे अब्दुल्ला चौरे मुकरी सुनिए सी अच्छा तो मुंह मारी थई है तो इना ना कई दफा तेरा और पागल क्यों दम गया ने ना ब्याह वाला द्वारा ना एकदम पे कर गए कई दफा तो मैं को आदे मेरा चाचू सीसीडी दे मैं ना कंप्लेंट अगला कर दे ये मेरे प्यू को बेइज्जत करवाया मैं अच्छा